ஏதோ ஒரு விஷயத்தை மனதில் நினைத்து ஏங்கி மற்ற எல்லா விஷயங்களையும் இழந்து விடுகிறோம். தன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களையே நல்லவர்கள் என புகழும் இந்த உலகம். நாம் விலகினாலும் தேடி வந்து பேசும் சில அன்பான உள்ளங்களுக்கு தேவைக்காக பழகும் சுயநலம் ஒருபோதும் இருக்க வாய்ப்பில்லை. அன்பு ஒன்றே இலக்காக. ஒரு விஷயத்தை பற்றி நாம் யோசிக்க வேண்டுமென்றால் அதற்கு மதிப்பு இருக்க வேண்டும். தகுதியில்லாத ஒன்றை பற்றி யோசித்து நம் நிம்மதியை இழந்துவிடக்கூடாது. ஆறுதல் ஏதுமின்றி அழுது முடித்த பின்பு வரும் நம்பிக்கைக்கு பலம் சற்று அதிகம்தான். விடையறியாத கேள்விகளும் புரிந்து கொள்ள முடியாத சில புரிதல்களும் தான் வாழ்க்கை இன்னும் இருக்கிறது காத்திரு என்கிறது. வாழ்க்கையும் வரலாறு மாதிரி ரொம்ப ஆராய்ஞ்சோம்னா குழம்பி போயிருமோ. நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி பேசுறவங்க எல்லாம் நல்லவங்களும் இல்லை, பிடிக்காத மாதிரி பேசுறவங்க எல்லாம் கெட்டவர்களும் இல்லை. பொய்யும் சில நேரம் புன்னகையை பூசிக்கொள்ளும், புன்னகையும் சில நேரம் பொய்யை பூசிக்கொள்ளும். அடுத்தவர்களுக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக என் சுயத்தை நான் இழக்க முடியாது. நாம் நிராகரிக்கப்படும் இடத்தில் அல்லது நம் மீது நம்பிக்கையின்றி பழகும் வட்டத்தில் இருந்து விலகிச் சென்று விடுங்கள். நமது அருமையை காலம் ஒரு நாள் எடுத்துக்காட்டும். பல கெஞ்சல்கள் கூட பிடித்தவர்களின் கோபத்தை கட்டுப்படுத்தும் மருந்துதான் சிலரிடம் மட்டும். எது நடந்தாலும் சிரித்துவிட்டு கடந்து செல், வாழ்க்கை வசமே. என் வாழ்வின் ஒவ்வொரு தேடலிலும் ஏதோ ஒன்று கிடைக்கிறது நான் தேடியதை தவிர. வாழ்க்கையில் அதிகம் ஆசைப்படாதீர்கள், ஆசை வளர்க்காதீர். இறுதியில் என்னவோ ஏமாற்றமே. பிடித்தவர்களிடம் பிடிவாதமாக வம்பு இழுத்து செல்லமாக சண்டையிடுவதில் அலாதி ஆனந்தமே. சிரித்து பேசினால்தான் அன்பானவர் என்று அர்த்தம் இல்லை. ஏனென்றால் அன்பு சிரிப்பில் இல்லை, அடுத்த நொடி மறைத்து வைத்திருக்கும் ஆச்சரியங்களே. இந்த வாழ்க்கை எந்த நிமிடமும் முடிந்து போகும். அதுவரை அன்பை விதைத்து அறுவடை செய். நம் வாழ்க்கையில் இருந்து யாரை விலக்கி வைக்க வேண்டும் என்பதை சிலரின் நடத்தையே தீர்மானிக்கிறது. எதையும் நினைக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது நம் மனசுக்கு. புரியாதவர்களுக்கு புரிய வைக்க நினைப்பதை விட புரியாத விஷயம் புரியாதவர்களுக்கு புரியாமல் இருப்பதே மேல். என் வாழ்க்கையில் புரியா வினாக்களுக்கும் புரிந்த வினாக்களுக்கும் மத்தியில் வினாவாகவும் விடையாகவும் நான். அனுபவம் இல்லாத வாழ்க்கை இல்லை, அனுபவிக்கலன்னா அது வாழ்க்கையே இல்லை. ஒவ்வொரு விடியலும் உனக்காக இல்லை என்றாலும் விடியலுக்கான ஏதோ ஒன்றை உனக்காக தந்துவிட்டு தான் செல்கிறது. சில உறவுகள் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் புரிதலுடன் பொறுமையும் அவசியமானது. இந்த உலகில் எதையோ தேடி அலையும் மனதிற்கு இறுதியில் தேவைப்படுவது அமைதி மட்டுமே. என்னை வேண்டாம் என்று விட்டு விலகியவர்கள் மீண்டும் தேடி வரும்போது திரும்பி கூட பார்க்காமல் செல்லும் அளவிற்கு திமிருண்டு எனக்கு. தேடும் போதெல்லாம் நாம் கிடைக்கிறோம் என்பதால் ஏனோ நம்மை அடிக்கடி தொலைக்கிறார்கள். இல்லாததை மட்டும் அழகு என்று நினைத்து கொண்டிருந்தால் இருப்பது எதுவும் அழகாய் தெரிவதில்லை. நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான், நடிக்கிற எதையுமே கண்டுக்காத வரைக்கும். நம்ம வாழ்க்கையில சில பேர் எப்படி உள்ள வராங்க, எதுக்கு வெளியே போறாங்கன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. உண்மை மடிந்து கொண்டிருக்கையில் உறவுகள் பொய்யோ தேடல் நிறைந்த வாழ்க்கையில். காலத்திற்கு தகுந்த மாதிரி மாறினாதான் நாகரிகம் என்ற காலம் போய் ஆளுங்களுக்கு தகுந்த மாதிரி மாறினாதான் நாகரிகம் என்ற கால கொடுமை வந்துருச்சு. அன்பு என்பது பொது. நீங்கள் எதிர்பார்க்கும் நபரிடம் கிடைக்கவில்லை என்பதால் அன்பிற்கு ஏன் இந்த அனாதை பட்டம்? எல்லோரும் நல்லவர்கள்தான், ஆனால் எல்லா நேரங்களிலும் நல்லவராக இருப்பார்கள் என நினைப்பதுதான் தவறு. இகழ்ச்சியை கண்டு மனம் தளராமல், புகழ்ச்சியை கண்டு மனம் மயங்காமல், என் நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருப்பதே சிறப்பு. யாருக்கு எப்போது என்ன நடக்கும் என்றே தெரியாது. இருக்கும் வரை வன்மம் இல்லாமல் அன்பை மட்டுமே விதைப்போம். உனது கவலைகளை ஒருபோதும் மற்றவர்களின் அனுதாபத்திற்காக பயன்படுத்தாதே. நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நம் எதிரே நிற்பவர்களின் குணங்களும் செயல்களுமே தீர்மானிக்கிறது. நம்பிக்கை இழக்கும் போது இறைவனிடம் தஞ்சமடைகிறது மனம். விருப்பத்தை குறைத்து கொள்ளுங்கள், விளைவுகள் குறையும். ஆசையை குறைத்து கொள்ளுங்கள், ஆபத்துக்கள் குறையும். எவருக்கும் எப்பொழுதுமே கிடைக்கும் நிலையில் இருக்காதீர்கள். தேடப்படும் வரை மதிக்கப்படுவீர்கள். உண்மையாக இருப்பது போல் உனக்கு நடிக்க தெரிந்தால் உன்னை நம்புவது போல் நடிக்க எனக்கும் தெரியும். கனவுகளும் கற்பனைகளும் தான்
பலரின் வாழ்க்கையை ஆனந்தப்படுத்துகிறது. அந்தந்த நேரங்களில் அனைவரும் ஏற்கும்படியான ஒரு நல்ல கதை சொல்ல தெரிந்தால் நானும் நல்லவள்தான் போல. நிராகரிப்பு எவ்வளவு பெரிய வலி, அவமானம் என்பது அடுத்தவர்கள் நம்மை நிராகரிக்கும் போதுதான் புரிய வரும். வேண்டாம் என்று தூக்கி எறிந்தவர்கள் முன் நீ மட்டும்தான் வேண்டும் என்ற அளவுக்கு வாழ்ந்து காட்டணும். எத்தனை உறவுகள் நம்மை சுற்றி இருந்தாலும் அத்தனையும் மனசுக்கு பலம் சேர்ப்பதில்லை. பயமின்றி வாழ்க்கையை வாழ யாரோ ஒருவரின் ஆறுதலும் துணையுமே தேவைப்படுகிறது. நம்மளோட பாசத்தை மட்டும் வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம கோபத்தை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. கோபப்பட வேண்டிய இடத்திலும் கதறி அழ வேண்டிய இடத்திலும் புன்னகையுடன் கடந்து செல்வதற்கு பெயர்தான் பக்குவம். வந்ததை வரவில் வைத்து, சென்றதை செலவில் வைத்து, இருப்பதை கொண்டு மனநிறைவோடு இன்பமாக வாழ்வோம். அழகு என்பது உருவத்தில் அல்ல, நடத்தையில் இருக்கிறது. அடுத்தவர்களை தரம் தாழ்த்தி பேசுவதெல்லாம் நம் தரத்தை நாமே குறைத்துக் கொள்வது என்பதை அறிக. நிஜத்தை வைத்துக்கொண்டு நிழலை தேடி செல்கிறோம் வாழ்க்கை என்னும் பயணத்தில். யாரும் பார்க்கவில்லை என்று நினைத்து குற்றங்களை மேலும் மேலும் செய்து கொண்டே இருக்காதே. எங்கே சென்று ஒளிந்தாலும் அதன் பலனை அனுபவித்தே தீர வேண்டும். நம்மை கட்டுப்படுத்த முடியாத நம்மால் எதையும் கட்டுப்படுத்த முடியாது. வார்த்தைகளை தேடி களைத்து போனேன். சில உணர்வுகளை வெளிப்படுத்த வார்த்தைகளே இல்லை போல. வெற்றியின் போது கைதட்டியவர்கள் தோல்வியிலும் கை கொடுத்தால் சோதனையில் இருந்து எளிதாக சாதனை படைக்கலாம். நம்மை விட்டு யாராவது பிரியும் போது நமக்கு வலித்தால் அதில் அவர்கள் காட்டிய பாசம் தெரியும். அப்படி நமக்கு வலிக்கவில்லை என்றால் அந்த உறவின் வேஷம்தான் காரணமாக இருக்கும். சுயநலத்தில் ஓடும் உலகம் இது. உன் சுயநலத்தை விரும்பும் மனங்களை தேடுவது கடினம். தோல்விகள் இல்லாமல் வெற்றியை அடைய முடியாது. தோல்வி என்றும் வீரனுக்கு அழகுதான். துவண்டு போகாமல் முயற்சியை கைவிடாமல் சாதித்து காட்டுவோம். வாழ்க்கையில் வரிசையாக ஏமாற்றங்களை சந்தித்ததால் புதியதாக வரும் துன்பமோ ஏமாற்றமோ துரோகமோ பெரிதாக பாதிப்பை தரப்போவதில்லை. சில ஏமாற்றங்களும் தோல்விகளும் தான் பெரும்பாலானோர் கோபத்திற்கு காரணம். அளவுக்கு மீறிய கோபம் நம்முடைய நற்குணங்களை எளிதில் மறைத்து விடுகிறது. வரமாக கிடைத்த உறவுகளை உங்கள் அலட்சியத்தால் இழந்து விடாதீர்கள். காலம் கடந்தபின் தவறை உணர்ந்து ஒரு பயனும் இல்லை. தன் விருப்பத்தை தியாகம் செய்து நம் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் உறவை மட்டும் என்றும் இழந்துவிடக்கூடாது. கனவில் நிஜத்தை தேடுவதும் நிஜத்தில் கனவு காண்பதுமே வாடிக்கையாகவும் வாழ்க்கையாகவும் மாறிப்போனது. காதலில் பொறுமை எவ்வளவு அவசியமோ அதைவிட நேரம் தவறாமை முக்கியமானது. ஒரு நிமிடத்தில் எடுக்கும் முடிவு நம் வாழ்க்கையில் என்ன வேணாலும் செய்யும். சில நேரங்களில் நம்மளை வச்சு கூட செய்யும். எதிரியை எதிரே வை, துரோகியை தூர வை. உண்மையான விசுவாசம் கொண்டவர்களை மட்டும் இதயத்தில் வை.